பொள்ளாச்சி சம்பவம் தொடர்பாக சபாநாயகர் சொன்னது உண்மையா என்பது குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விளக்கமளித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி, கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது திமுக அறிவித்த தேர்தல் வாக்குறுதிகளில் 20% மட்டுமே நிறைவேற்றப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டினார். 80% அறிவிப்புகள் நிறைவேற்றப்படவில்லை. நான் அதை மேதகு ஆளுநர் உரை அதில் கலந்து கொண்டு பேசுகின்ற பொழுது சில அறிவிப்புகளை சுட்டிக்காட்டினேன். 565 அறிவிப்புகளில் முக்கியமான அறிவிப்பு கூட இதுவரை நீங்கள் நிறைவேற்றப்படவில்லை. நீட் தேர்வில் தமிழ்நாட்டிற்கு விதிவிலக்கு பெற்று தரப்படும் என மு.க.ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் கூறிவிட்டு தற்பொழுது மத்திய அரசுதான் ரத்து செய்ய வேண்டுமென கையை விரித்துவிட்டதாகவும் சாடினார். தமிழ்நாடு முழுவதும் திரு ஸ்டாலின் அவர்களும் திரு உதயநிதி அவர்களும் தேர்தல் பொதுக்கூட்டத்தில் பேசுகின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று, எப்பொழுது இந்த நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்ற கேள்விக்கு முதலமைச்சர் அவர்கள் பதிலளித்தார், எங்களிடத்தில் ஒன்றும் கிடையாது, நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கின்றது, இது மத்திய அரசு நினைத்தால்தான் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டு விட்டார். கையை விரித்து விட்டார் நீட் தேர்வுக்கு. பொள்ளாச்சி விவகாரத்தில் முதலமைச்சர் சொன்னதுதான் சரி என சொல்லவில்லை என்றால் சபாநாயகர் அந்த இருக்கையில் இருக்க முடியாது என கருத்து தெரிவித்தார். லெட்டர் மூலமா நான் கேட்டேன், நான் பேசிய வீடியோ கிளிப்ஸ் கொடுன்னு கேட்டேன். அவரு 2 நிமிஷம் வீடியோ கொடுக்கிறார், 2 நிமிடம் வீடியோ கிளிப்ஸ் கொடுக்கிறார். அப்படிப்பட்ட சபாநாயகர்கிட்ட என்ன பதில் வரும்? என்ன நடுநிலையோட அவர் அவை நடத்துறாரு? ஆளுங்கட்சிக்கு ஒரு நீதி, எதிர்கட்சிக்கு ஒரு நீதி. அதனாலதான் இந்த பொள்ளாச்சியில இப்படிப்பட்ட தீர்ப்பை கொடுத்திருக்காரு. தொடர்ந்து பேசிய எடப்பாடி பழனிசாமி, மறைந்த தலைவர் பற்றி தரக்குறைவாக சீமான் பேசுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறினார்.